Hi Behind Woods viewers, I'm Monica here. You're watching me on behindwoods.com. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவசர போலீஸ் 100. நான் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நான் அந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். 2-2.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது. பட் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது எந்த பிளானிங்கும் இல்லை, லைக் சினிமாவுக்கு வரணும் அந்த மாதிரி எந்த பிளானிங்கும் இல்லை. அப்பா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பாக்யராஜ் சாரோட ஃபிலிம்ஸில். ஸோ அன்றைக்கி யதார்த்தமாக ஒரு குழந்தை வர வேண்டியது ஷூட்டிங்க்கு, அவங்க வரல. ஒரு 3 வயசுக்குள்ளே உள்ள ஒரு குழந்தை வர வேண்டியது, பட் அவங்க வரல. அதனால் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ எதுவுமே பிளான் இல்லாமல் ஒரு யதார்த்தமாக இது சொல்லுவோம்ல, இதுதான் நமக்கு ஃபேத், இது வந்து ஒரு விஷயம், இது நடக்கணும்னு இருக்குது, நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன வயசில். தென் அதுக்கப்புறம் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன், நிறைய படங்கள் பண்ணேன். என்று அன்புடன், முரளி சாரோட வரவேட்னா செல்வபத்னா, நாசர், ராதிகா அவங்களோட டாட்டராக பண்ணியிருக்கேன். பிரம்மாவில் வந்து குஷ்பு மேமோட சைல்ட்ஹுட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சீனியர் ஆர்டிஸ்டுடைய சைல்ட்ஹுட் ரோல்ஸ், இல்லைனா அவங்களுடைய டாட்டர், அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு குழந்தை நட்சத்திரமாக அதிக அளவில் நான் பிரபலமான ஒரு படம் அப்படின்னு சொல்லணுன்னா அது வந்து இந்திரா என்ன மச்சான். இந்திரா ஃபிலிம் வந்து சுஹாசினி மேமோட டிரெக்ஷனில் நான் ஒர்க் பண்ண ஃபிலிம். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப பயந்து ஒர்க் பண்ண ஃபிலிம். ஏன்னா ஒரு பெரிய டிரெக்டர், மணிரத்னம் சார் மாதிரி ஒரு டிரெக்டரோட ஒய்ஃப் பண்ணுற ஒரு ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில். அந்த ஃபிலிம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய விருதுகள் கிடச்சிது, இன்க்ளூடிங் ஃபிலிம்ஃபேர் அவார்ட். பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அரவுண்ட் 1994 to 1996 அந்த இயர்க்குள்ளே கிடச்சிது. அண்ட் இன்னும் எனக்கு அதிகமாக பேர் வாங்கி தந்த படம்னா அது வந்து என்னாசே மச்சான். அதில் வந்து நான் ரேவதி மேமோட சைல்ட்ஹுட் ரோல் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு சாங் மட்டும்தான் வருவேன் அந்த படத்தில், லைக் கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன்ற சாங். அந்த சாங்க்காக நான் வந்து தமிழக அரசு விருது வாங்கினேன் ஒரு 1996. ஸோ அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்ணேன். லைக் ரஜினிகாந்த் சாரோட நான் ஒர்க் பண்ண ஃபிலிம் பாண்டியன், அதில் வந்து அவங்களுடைய அக்காவோட சிஸ்டராக ஒர்க் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் கமல் சாரோட ஒர்க் பண்ண ஃபிலிம் சதிலீலாவதி. பட் எங்களுக்குள்ள காம்பினேஷன் சீன்ஸே இருக்காது, ரொம்ப 1-2 சீன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஆல் த சீனியர் ஸ்டார்ஸ். ஆக்சுவலி ஜெயோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அது பகவதி. என்ன 2 பேருமே ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. ரொம்ப லைக் ஃபில்மில் வந்து லைக் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வெளில கொண்டு வருவாங்க. அண்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சண்டைக்கோழி டீம் பற்றி சொல்லணுன்னா அது வந்து நான் தமிழில் ஒரு பெரிய கேங்கோடு ஒர்க் பண்ண ஒரு டீம். அது ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். என்னென்னா ஆர்டிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கும் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்போம். நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, லைக் அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி. ஒரு காரைக்குடியில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலினா எவ்வளோ பெரிய ஃபேமிலியோ அதை வந்து ரியாலிட்டியாக கொண்டு வந்திருப்பார் லிங்கசாமி சார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு யூனிட்டோட ஒர்க் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் கிடச்சிது. அண்ட் விஷால் வந்து ஹீ இஸ் வெரி ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க எல்லாரோடையும். ரொம்ப ஈகோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் டு ஒர்க் வித் விஷால். நான் முத்தாக ஒர்க் பண்ணும்போது ஐ எம் வெரி மச் பிளாங்க். என்னென்னா எனக்கு நர்ஸ் கேரக்டர் பற்றி எதுவுமே தெரியாது. அதுவும் ஒரு கிராமத்தில் இருக்கிற நர்ஸ் கேரக்டர்னும் போது ஐ எம் டோட்டலி பிளாங்க். என்னென்னா கிராமத்தில் இருக்கிற நர்ஸ் கேரக்டர் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. சென்னையாவது தெரியும், லைக் எப்படி இருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது, நான் பாட்டப் இன் சென்னை, ஸோ ஐ நோ அபவுட் ஆல் சென்னை. பட் கிராமம்னு நம்ம எடுத்துக்கிட்ட போது அங்கே எப்படி இருப்பாங்கன்றதை பற்றி டிரெக்டர் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு. அவங்க எப்படி சாரீ வேர் பண்ணுவாங்க, என்ன மாதிரி கலர் சாரீஸ் வேர் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் என்ன மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணோம். அண்ட் அந்த படத்தில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதில் சொல்லவா, அந்த படத்தில் தான் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரியலாக அழுது ஒர்க் பண்ணோம் ஒரு ஃபில்ம். அந்த ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் வரும், லைக் எனக்கும் விக்ராந்துக்கும் இருக்கிற எமோஷ்னல் சீன்ஸ், லைக்
வந்து என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு எமோஷ்னல் சீன் இருக்கும். ஸோ அந்த சீன் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி ரியலாக அழுது ஒரு படம். அந்தளவுக்கு எங்ககிட்ட டைரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. லைக் ராஜ்மோகன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவர் வந்து எமோஷ்னலான சென்டிமெண்டல் சீனுக்கெலாம் ரொம்ப பேர் வாங்கின ஒரு டைரக்டர். அதுக்கு முந்தின படங்கள் லைக் மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், அதிலலாம் நிறைய பேர் வாங்கினார் அந்த அந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸ்க்கு. அது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எந்தளவுக்கு அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ தட் ஹெல்ப்டு மீ டு ஒர்க் இன் தட் ஸ்கிரிப்ட். நஞ்சிபுரம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அட் ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணோம். படம் ஆரம்பித்தோன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த யூனிட்டை விட்டு நான் வெளியில் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் கண்டினியூஸாக தேனியில் ஒர்க் பண்ணோம். அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா போகும்போது நல்லா கலராக ரொம்ப ஸ்டைலிஷாக போயிட்டு வெளியில் வரும்போது ஷூட்டிங் 45 நாள் முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தா நல்லா பிளாக் ஆகி ஸ்கின்னெல்லாம் பயங்கரமாக டேன் ஆகி, அதுவும் எந்த லெவலுக்கு இப்போது இந்த ஸ்லீவ்ஸ் ஜாக்கெட் போட்டோன்னா அந்த ஸ்லீவ்ஸ் ஜாக்கெட் வரைக்கும் வந்து ஒரு கலர் கை ஃபுல்லாக பிளாக் ஆகிடும், அதுக்கு மேலே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பயங்கரமாக டேன் ஆகி தான் நாங்கள் ரிட்டன் வந்தோம். ஆனால் நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்காக. அண்ட் நிறைய இடங்கள் லைக் ஃபாரஸ்ட்டில் இது வரைக்கும் யாரும் ஷூட் பண்ணாத இடத்துக்குலாம் நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். அண்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நைட் டைமில் ஃபாரஸ்ட்டில் அங்கே சுற்றி அந்த ஊரை சுற்றியே யாரும் அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றியே யாரும் மக்கள் இருக்க மாட்டாங்க, பொதுமக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களோட ஷூட்டிங் டீம் யூனிட் மட்டும்தான் இருப்போம். ஸோ நாங்கள் என்ன தான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பாம்பு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டில் பாம்பு இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பட் ஆனால் வித் காட்ஸ் பிளெஸிங்ஸ் எங்கள் யாருக்கும் எதுவும் இல்லை, எதுவும் நடக்கலை. பட் ஆனால் நாங்கள் நிறைய பாம்பு கத்துற சத்தம், அதாவது ரியல் பாம்பு கத்துற சத்தம், அண்ட் அந்த பாம்பு வந்து இந்த தரையில் மண்ணில் வந்து மூவ் ஆச்சுன்னா ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்டெல்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி விதவிதமான பூச்சியெல்லாம் நைட்டில் வந்து ஓடும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்செக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு டிஸ்கவரி சேனலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்த மாதிரி இருந்தது அந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணது. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாம்போட அவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஈவன் தோ அந்த பாம்பு வந்து விஷம்லாம் எடுத்த பாம்பாக இருந்தாலும் அது வந்து தலைக்கு மேலே விழுறது, லைக் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக நம்மளை சுற்றி ட்ராவல் பண்ணி போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது அந்த படத்து மூலமாக தான். ஸோ ஒரு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இல்லை, பண்ண மாட்டேன். அது ஒரு ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக பண்ணேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி கிளாமரஸ் ரோல் ஃபார் தட். வர்ணம் படத்தை பற்றி சொல்லணுன்னா, அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு போர்ஷன்னா அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான். லைக் முனி அதாவது ஒரு விஷயத்தை தடுக்கணும், எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் வீட்டில் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு முனின்ற ஒரு விஷயம் வந்து என்னோட உடம்புல பூந்துருச்சுன்னு சொல்லி நான் ஆக்ட் பண்ணுவேன் எல்லோரும் முன்னாடியும். ஸோ அந்த சீன் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் எடுத்த சீனே. யூஸ்வலாக ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ், ரொம்ப கத்துற சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நாள் போனதுக்கப்புறம் அந்த யூனிட்டோட நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எடுப்பாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே அந்த மாதிரி அந்த சீன் அமைஞ்சுது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அந்த சீன். பட் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் தட். தெலுங்குல ஒரு ஃபிலிம் பண்ணுறேன், ஜெகதாம்பாள் டூர் இன் டாக்கீஸ்னு ஒரு ஃபிலிம். அதாவது ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டர் வந்தது அப்படின்னா அந்த தியேட்டரோட பேர் வந்து ஜெகதாம்பாள் டூர் இன் டாக்கீஸ். ஏன்னா அந்த காலத்துலலாம் டாக்கீஸ் தான் சொல்லுவாங்க, டூர் இன் டாக்கீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த தியேட்டரில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஆந்திராவில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் வந்து தெலுங்கு படம் பண்ணுறேன். அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதில் நான் அந்த தியேட்டர் ஓனரோட பொண்ணாக பண்ணுறேன். ரொம்ப பப்ளியான ஒரு கிராமத்து பொண்ணு ரோல் அந்த படத்தில். அண்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஃபில்ம் இஸ் காட் கம்ப்ளீட்டட். ஒரு மேபி லைக் இந்த இயர்க்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி பை டிசம்பர். அண்ட் தென் தமிழில் வந்து 2 ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். The one is கன்னிகாபுரம் சந்திப்பில் வித் அசோக்கும் நானும் சேர்ந்து பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. அண்ட் தென் மூர்த்தின்றவர் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட ஆட் ஃபிலிம்ஸை நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது ரொம்ப இந்த கேரக்டர் வந்து இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் என்னோடய ரோல்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோலாக இருக்கும். அண்ட் தென் கூத்துக்கார பசங்கன்னு சொல்லி இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படம் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட அசோசியேட் டிரெக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட ட்ரஸ்ட்லேருந்து வெளியில் வந்து பண்ணுறாரு. யூஸ்வலாக அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் ஹேண்டிகேப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லோரும் டான்ஸராக போயிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இவர் ஒருத்தர் தான் வந்து டைரக்ஷன் ஸ்கிரிப்டில் வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு 2 கால் கிடையாது, பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் நாலேஜ். லைக் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது த கோ டிரெக்டர்ஸ் லைக் சீனு சார், மாரி, இவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களோட அந்த கூத்துக்கார பசங்க ஃபில்ம் வந்து ஆன்செட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து சஞ்சீவ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபில்மோட ஷூட்டிங் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டட். ஸோ இப்போ தான் ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் கள்ளக்குறிச்சிக்கும் சென்னைக்கும் மாறி மாறி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அந்த ஹோல் போர்ஷனும் வந்து கள்ளக்குறிச்சியில் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் எடுக்கிறோம் படத்தை. ஸோ கண்டிப்பாக அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது, நெக்ஸ்ட் இயர் தான். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பை 2012 you can see that film. எனக்கு வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு ரோல்ஸ் தான் பண்ணணும். இது வரைக்கும் யாரும் ஆன் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேனலிசம், ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் லுக்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி படங்கள், அதாவது ஃபில்ம் ஸ்டார்ட் ஆன பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் ரிப்பீட்டடாகவே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும் படத்தில் அப்படின்றது தான் தட் வுட் பி மை ட்ரீம் ரோல். கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். மச் மோர் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஏன்னா யூஸ்வலாக இருக்கிற ஒரு பேட்டர்னாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வாக்கு, அப்புறம் எல்லாமே நடக்கிறது, பேசுகிறது, டயலாக் டெலிவரி பண்ணுறது, எல்லா விஷயமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்றதில் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். பிஹைண்ட் இட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் என்னுடைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தேட். ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். behind.com பற்றி சொல்லணுன்னா ஐ திங்க் நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா எந்த ஒரு வெப்சைட்ஸ்க்கும் வந்து எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதில் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோம் பண்ணல அதெல்லாம் தாண்டி அந்த வெப்சைட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு நிறைய வியூவர்ஸ் வேணும். ஸோ அது வந்து behind.comக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் அவ்வளோ பெரிய வியூவர்ஸோட ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்களுடைய அப்டேட் பண்ணுறது, ஒரு விஷயமாக அவங்க அப்டேட் பண்ணுறது. அது சினிமா பற்றி இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி இருக்கட்டும், ஒரு ஃபில்ம் பற்றி இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒரு கரெக்ட் அப்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. நான் நிறைய வாட்டி ஏதாவது ஃபில்ம் நியூஸஸ் எல்லாம் வேணும், 1 மாதம் 2 மாதம் அவுட்டோர் ஷூட்லாம் போயிட்டோம்னா திடீர்னு ஏதாவது ஃபில்ம் நியூஸஸ் வேணும் அப்படின்னா behind.comல கிளிக் பண்ணோன்னா நமக்கு அப்டேட் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஃபில்ம்ஸ் வந்திருக்கு, போயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், ரிவ்யூஸ், ப்ரிவ்யூ எல்லாமே. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொன்று கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இருக்கும், ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அது தென் ஃபோட்டோஸோட கிளாரிட்டிஸும் சரி, ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஒன்று கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ப்ரௌஸ் ஆகாமல் சீக்கிரம் வந்து நமக்கு ஆன் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸஸ் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ ஆன் behind.com.